ஹாய்டா, நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி குக் பர்வர்ட் சிஇஓட ஸ்பெஷல் பார்ட் தான். ஸோ அந்த ஒன் ஷாட் போட்டிருந்தப்போ நல்ல ரிவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ், நிறைய பேர் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தீங்க. எனக்கும் அது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக முடிஞ்ச மாதிரி இல்லை, அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பார்ட். ஐ ஹோப் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ ஜூன் வரும்டா, ஓகேவா? வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ பர்வர்ட் சிஇஓ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் எதோட முடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு காலில் அடிபட்டிருக்கோம். அண்ட் ஜிமினும் ஜேகேவை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அண்ட் ஜேகேவோட அப்பா வந்து ஜிமின்கிட்ட பேசி ஜேகேவும் பின்னாடி வந்து என்னை விட்டு போகாதடான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜிமினோ ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவோட அப்பா நான் உங்களுக்கு ஜூன் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கில்ட்டினஸை வந்து அங்கே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதோடு தான் நான் முடிச்சிருந்தேன். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பீச் தான் காட்டுறாங்க. ஸோ பீச் சைடு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஈவினிங் டைமு அந்த பீச் எப்படி இருக்குன்னா நல்ல ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த ஸ்கை, அந்த சன் வந்து சன்செட் ஆகிற டைமு, அந்த பீச்சோட சில்னஸோடு சேர்ந்து அங்கே ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஜ் செட்டிங். அதாவது அங்கே வந்து மேரேஜ், நம்ம ஜிகுக்கு மேரேஜ் தான் நடக்குது. ஸோ அங்கே இருக்க சில பிஸ்னஸ் மேன்ஸ், கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த மேரேஜோட ஸ்டேஜில் நம்ம ஜங்குக் தான் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே ஹேண்ட்ஸமாக ஒரு சின்ன ஒரு ஷைனஸோட ஜிமினியை தேடிக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜில். ஸோ இப்போது நம்ம ஜிமினை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் அந்த ஸ்டேஜோட லாஸ்ட்டில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அழகான பிளாக் கலர் ஒரு அவுட்ஃபிட், பிளாக் கலரில் சூட் போட்டுட்டு அவ்வளோ அழகாக அவர் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அவரால் வந்து அந்த ஷைனஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் ஜங்குக்கோட டேடும், நம்ம ஜிமினுக்கு பக்கத்தில் ஜிமினோட டேடு அண்ட் ஜிமினோட மாம் ரெண்டு பேருமே ஜிமினை அவ்வளோ அழகாக அந்த ஸ்டேஜில் அந்த பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நடக்கிற அந்த பாதையில் அழகான அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்டேஜில் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. அது அப்படியே அங்கே ஓப்பன் பிளேஸில் இருக்க அந்த ஸ்டேஜில் வந்து மேரேஜ்க்கு நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக் கிட்ட தான் போகுது. ஸோ ஜிமின் அவ்வளோ அழகாக எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஷை ஆகிட்டே அப்படியே அங்கே ஜிமினை ஜேகேவை தான் இப்போ பார்க்குறாங்க. ஸோ ஜேகே அப்படியே அவரோட ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி லைட்டாக கலங்கிட்டு ரொம்ப க்யூட்டாக ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் போயிட்டுருக்கும்போதே இப்போது ஜிமினோட பேக் சைட்லேருந்து தான் சவுண்டு. ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம டேயாங் தான். அப்படியே க்யூட்டாக திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் டே இதுக்கா இப்போ என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மச்சான் என்ன பண்ணுறேன், ஏன் மூஞ்செல்லாம் பிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேயாங் என்னடா பண்ணுற, நான் மேரேஜ் ஹாலுக்கு போய்கிட்டு இருக்கேன்டா, இங்கே தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கா, அதை ஒழுங்காக நில்லு, மேரேஜை முடிச்சுட்டு வந்து உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் ஜிமினுக்கு பின்னாடி இருந்து பேசிகிட்ருக்காங்க. ஜிமின் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜேகேவோட அப்பாவும் ஜிமினோட அப்பாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டேயாங் தான் அப்படியே ஜிமினுக்கு பின்னாடியே வந்துட்டு, டே அப்போ பேச முடியாதுடா, அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் மறந்துடுவ, அதான் இப்போவே நான் ஒருத்தர் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா மச்சான், முடிச்சதுக்கப்புறம் உனக்கு கவனிச்சிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அந்த பின்னாடி பேக் சைட்லேருந்து ஹிப்பை பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜயம் மாமனுக்கு இல்லை மாட்டினா அவ்வளோதான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்ருக்கேன். இந்த சைடு டேயாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டேஜ் கிட்ட தான் போய் நின்றுடுறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி. இந்த சைடு ஸ்டேஜில் ஏறி வந்த நம்ம ஜிமினும் அப்படியே நம்ம ஜேகே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு ப்ரைஸ்டு தான் அவங்களோட மேரேஜ்க்கு வந்து எல்லா ப்ராசஸும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமினும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லவும், நம்ம ஜிமின் ஓகே சொன்னதும் ஜேகே அவரோட ஐஸில் லைட்டான டியர்ஸோட ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரும் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி அவரோட அந்த ஃபிங்கர்ஸில் ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு
ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ கிஸ் யுவர் பிரைட். ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷையா நம்ம ஜேகேவை நிமிர்ந்து அந்த கலங்குன ஐஸோட பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா, கனவு மாதிரி அவரோட லைஃப்பில் இருந்த இந்த விஷயம். ஜேகேவை அவ்வளோ லவ் பண்ணி இருந்திருப்பாங்க, ஜேகேவை அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அவர் கிடைக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் இருந்தார். ஏன்னா ஜிமினுக்கு தெரியும் எப்படியோ இது நடக்காது, அதனால் இருந்தாலும் அவனை லவ் பண்ணுறதே என்னோடய லைஃப்பில் போதுமானது அப்படின்ற மாதிரி தான் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே நம்ம ஜிமினுக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது. ஜிமினால் அதை நம்பவே முடியல. ஜேகேவோட அந்த ஐஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ அவங்க 2 பேரை தவிர்த்து மிச்சம் யாருமே இல்லாத மாதிரி அவங்க 2 பேரோட அந்த மைண்ட் அவ்வளோ அழகாக அவங்க 2 பேர் ஐஸும் அப்படி பார்த்துக்குது. இந்த சைடு நம்ம ஜேகே அந்த ஐஸ்லேயே சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, எப்போவுமே நான் உன் கூடவே இருப்பேன், எந்த டைம்லேயும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக அவரோட அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணி சொல்கிறாங்க. லிட்டில் வாட்டர் ட்ராப்ஸோட. இந்த சைட் ஷிமினோ, ஓகே நீ இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஐஸை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அங்கே நம்ம ஜிமினை ஜேகே அழகாக ஃபேஸை கப் பண்ணி அவருக்கு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ 4/8 கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் இல்லையா? என்னதான் எவ்வளோ கிஸ் பண்ணாலும் 4/8 கிஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஜிமினுக்கு அப்படி இருக்கு. அந்த அவருடைய லைஃப்பில் அவர் பிறந்தது அந்த ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இந்த லைஃப் இவனுக்காக வாழ்ந்ததில் நமக்கு அவ்வளோ பெருமை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரைட்டான ஸ்மைலோட அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகேவும் அவருக்கு 4/8 கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபிங்கர்ஸை அவரோட இன்னொரு ஹேண்ட்ஸில் கோர்த்துக்கிட்டு ரொம்ப அழகாக அவரோட ரிங் போட்டிருப்பாங்க இல்லையா, ரிங் போட்ட அந்த ரிங்கோடு சேர்த்து அவரோட ஃபிங்கர்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒய்ஃபிக்கு நான் கிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு அந்த மேரேஜும் நல்லபடியாக முடியுது. இந்த மேரேஜ் முடிஞ்சதோ ஜிமின் கையில் இருக்க அந்த ஃப்ளவர் பஞ்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஜிமின் அப்படியே வீசுகிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கு மேலேயும் அப்படியே அந்த ஃப்ளவர் பஞ்சு பிடிக்கிறதுக்கு ஒரு பர்சன் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அதை பிடிக்க போகிறாங்க. இந்த சைடு நம்ம டயாங் தான் அந்த பர்சன் அப்படியே பிடிச்சிடுறாங்க, கீழே விழ மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பிடிச்சா அப்படியே அந்த ஃப்ளவர் பஞ்சை கையோடு சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. அந்த பர்சனை அவருடைய ஹிப்பில் அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி நிறுத்துறாங்க. ஸோ கீழே விழுந்துட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு நம்ம டயாங் பிடிச்ச அந்த பர்சன் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கீழே விழுந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு பார்த்துருப்பாங்க, ஆனால் விழலை. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஷுகா தான். ஸோ ஷுகா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவோட அப்பாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு நார்மல் ஸ்டாஃப் தான். ஸோ அவங்களும் அங்கே மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ அவர் அந்த ஃப்ளவர் பஞ்சை பிடிக்க போகும்போது நம்ம டயாங்கோ பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் நம்ம டயாங்கும் நம்ம ஷுகாக்கும் ஒரு லிட்டில் ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகிற மூமெண்ட். நம்ம ஷுகா தான் அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஐஸை சிமிட்டி பார்த்துட்டு அப்படியே அவரோட ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு நிற்கிறாங்க. இந்த சைட் டயாங் இருக்கட்டும் பரவாயில்ல, இது பிடிக்க தானே இந்த அப்படி சொல்லிட்டு கொடுக்க, இல்லை அது இல்லை நல்லா இருந்துச்சு ஃப்ளவர், அதுதான் நான் பிடிக்கலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்ல, இந்த சைடு நம்ம டயாங் அப்படியா ஓகே நல்லா தான் இருக்குது நீயே வச்சுக்கோ இருந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா கிட்ட நம்ம டயாங்கும் கொடுக்குறாங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறான் இவன் கூட்டத்தில், யார் இவன் அப்படி சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் அப்படியே லைட்டாக டயாங்க நோட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம டயாங்க் அது எதுவுமே தெரியல, அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஷுகாவும் அவரோட அந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. ஸோ மேரேஜை ஸ்கிப் அந்த மேரேஜும் முடிஞ்சு அந்த நைட்டும் வருது. ஸோ இந்த சைடு நம்ம ஜிமின் ஜேகே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மென்ஷனில் தான் இருக்காங்க.
ஸோ அவங்க காரில் இப்போ வந்துட்டுருக்காங்க. அந்த மேன்ஷன் நம்ம ஜேகே ஜிமின்காக வாங்கி இருந்திருப்பாங்க. அண்ட் ஜேகேவோட டேட் வந்து ஜிமினோட மாம் அண்ட் டேடை அவங்கள வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ ஜேகேவோட ஃபேமிலி அண்ட் ஜிமினோட ஃபேமிலி 2 பேருமே ஒரே மென்ஷனில் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்காக நியூவாக ஜேகே வந்து அவனே பார்த்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சேர்த்து அவனுக்கு பிடிச்ச கலர் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவனுக்காக கட்டியிருந்திருப்பான். ஸோ அவன் வந்து 2 இயர்ஸாக வந்து அவனுக்காக அந்த மேன்ஷனை கட்டிட்டு வெயிட் பண்ணியிருந்திருப்பான். ஜிமின் எப்போ ஓகே சொல்லுவான் அவனுக்கு அதை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஜிமின் ஓகே சொன்னதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமா அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது அவங்க 2 பேரும் அந்த மேரேஜ் ஹாலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் காரில் தான் கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அந்த ரோடை பார்த்துட்டு வராங்க. இந்த சைடு நம்ம ஜேகே ஜிமினோட லேப்பில் தான் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் அவரோட இன்னொரு ஹேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸை அப்படியே கோத்துட்டு அப்படியே அந்த லேப்போடு சேர்த்து அணைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சைடில் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த ஜிமின் ஜேகே என்ன பண்ணுற கையெடு ஒரு கையில் இதுக்கு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஜிமின் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா இப்படியே எனக்கு அந்த டெத் வந்திருந்தா கூட நான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இறந்து போயிடுவேன். அப்படி ஒரு மூமெண்ட் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே ஜேகேவோட அந்த லிப்ஸ்லேயே ஆன்சர் வச்சு ஜேகே ஏன் இப்படி பேசுகிற, இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்படியா இருந்தாலும் உன்னை வந்து நான் ஒரு நாள் வந்து மேரேஜ் பண்ணுவேன், நமக்கு மேரேஜ் நடக்கும், நீ எனக்கு சொந்தமாவேன்னு. இருந்தாலும் நீ என்கிட்ட ரொம்ப அதிகமாகவே வந்து விருப்பம் காட்டிட்ட ஜிமின். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு தெரியுமா, எங்கே நீ உண்மையாலுமே என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயம் எதுவுமே என்னால் வந்து நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹேண்ட்ஸை நான் திரும்பி பிடிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இந்த ஹேண்ட்ஸ் இப்போ எனக்கு சொந்தமாயிருச்சு, இதுக்கப்புறம் இதை விடவே கூடாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஹேண்ட்ஸை எடுத்து அப்படியே அவரோட லிப்ஸோடு வச்சு அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட கன்னத்தில் வச்சு அணைச்சிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி அணைச்சிக்கிட்டு அப்படியே வார்மாக வச்சுக்கிறாங்க. இந்த சைட் ஜிமினுக்கு கண்ணே கலங்கிடுது. ஸோ அதை பற்றி ஏன் நினைக்கிற ஜேகே, அதுதான் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நீ எதுக்கு இப்போது இதை பற்றிலாம் பேசுகிற, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு உண்மைதாண்டா, என்னை விட அதிகமாக ஸ்ட்ரகிள் பட்டு என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டதும் நீ தான் தெரியுமா, என்னால் உனக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருந்தோம் நீ எனக்காக மறுபடியும் இந்த லைஃப்பில் என் கூட வந்திருக்கல, எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக அந்த காரை நிறுத்திட்டு ஜிமினோட லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினும் அந்த கிஸ்ஸை அப்படியே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் ஃபர்ஸ்ட் ஜேகேக்கு வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு கிஸ்ஸே பண்ண தெரியல, அப்படியே ஒரு மாதிரி என்னமோ பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ் பண்ணும்போது கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு லிப்ஸை தொடச்சிட்டு கஞ்சிடுறாங்க. ரோடை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஷையாக இந்த சைட் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது நான் பேக் கிஸ் பண்ணேன், பேக் கிஸ்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாதுல்ல உனக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆமாம் பார்த்தேனே இப்போ தான் நீ எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, இங்கே வா நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஓ உனக்கு அவ்வளோ அவசரமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக கேட்க, இது ஜேகே நீ ஏன் இப்படி பேசுகிற, நான் பேக் கேஸை பற்றி தானே சொன்னேன், நானும் பேக் கேஸை பற்றி தான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன் வேறு எதுவும் சொல்லியே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை விங்க் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜேகே அப்படி பண்ணதோ ஜிமினுக்கு லைட்டாக அந்த ஷையோட ஸ்மைல் வந்துடுது. இந்த சைடு அப்படியே திரும்பிடுறாங்க. அப்படியே இந்த காரு ஒரு பெரிய மேன்ஷன் கிட்ட தான் போய் நிற்கிது. ஸோ அது வந்து பெரிய கார்டனோட அந்த மேன்ஷன் டோர் ஓப்பன் ஆகுது. அந்த கார்டன் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஜிமினுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸு அண்ட் ரோசஸ்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நைட் டைமுக்கு அதுக்கும் அங்கே இருக்க லைட் செட்டிங்
ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே கிளாஸால் ஆன அந்த பில்டிங்கோட அந்த வியூ எல்லாமே ஜிகே அப்படி பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. ஜிமினுக்கு பிடிச்ச கலர்ஸில் ரொம்ப அழகான பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க அந்த பில்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது. போயிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த பார்க்கிங்கில் நிறுத்திட்டு ஜிமினை அவரோட கார்லேருந்து வெளியே வர்றதுக்காக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே வெளியே வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த மேன்ஷன். ஜேகே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம், இது எப்போ வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நான் வாங்கினது இல்லை, உனக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சது. ஆமாண்டா, இது உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டினது. என்னோட ட்ரீம் ஹவுஸ். இந்த ட்ரீம் ஹவுஸில் உன் கூட மட்டும்தான் வாழணும் அப்படின்ற பெரிய ஒரு ட்ரீமோடு கட்டின வீடு தெரியுமா? இது உனக்கான மேன்ஷன், இது நமக்கான மேன்ஷன். இனி நமக்கு வர நம்மளோட கிட்ஸ், நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜிகே? புரியல. ஆமாம், இந்த நம்ம ஆஃபீஸில் ஜாயின் ஆகிருந்தப்போ எங்கிட்ட பீஸாமல் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சல, அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் ப்ராசஸ்க்காண்டி உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துருந்துச்சு தெரியுமா நம்ம கம்பெனிக்கு. அந்த ப்ராஜெக்டில் இருக்க அந்த மேப்பை பார்த்துட்டு, ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு நீ கூட சொன்ன இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு தோணுதோ அது ஃபுல்லாமே இந்த ட்ரீம் ஹவுஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ பிரிண்டில், ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் அதே வாங்கிட்டேன். இந்த ப்ராஜெக்டில் இருக்க அந்த ப்ளூ பிரிண்ட்டு ஃபுல்லாக, அந்த ஃபுல் ஐடியாவையும் நானே வாங்கி உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சது இது. நான் இதை கட்டி 2 years ஆகுது. நீ தான் எங்கே, நான் உன்னை பார்க்க வந்தாலே என் மேலே எரிஞ்சு விழுற. அதனால் நான் இங்கெல்லாம் வந்தேன்னா எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உன் கூட வரமாட்டேனா, இந்த இடத்த பார்த்து நீ சந்தோஷப்பட மாட்டியான்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தோடு இந்த பில்டிங்க்கு வருவேன். ஆனால் இங்கே யாரையும் நான் வரவிட்டதில்லை. எங்கள் அப்பாவுக்கு கூட இந்த பிளேஸ் தெரியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் கலக்கிட்டு அப்படி ஜேகேவை போய் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே தான் ஜிமினை அப்படியே பேட் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுற, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு, இல்லை நான் உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்னை இவ்வளோ மேடாக லவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கும் உன்னை பிடிக்கும் ஜிகே, எல்லாம் எனக்கும் தெரியும், ஒன்றும் பேச தேவையில்லை, வா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னாலலாம் இதுக்கப்புறம்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 4 years ஆயிடுச்சுல்ல, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன்ல, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது, புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை ஹக் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அவரோட இயர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டே ஒரு மாதிரி அந்த இயர்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி சினுங்குறாங்க. அவருக்கு கூசுது. ஜேகே என்ன பண்ணுற, நம்ம வெளியே இருக்கோம். ஆமாம், இங்கே யாருமே இல்லை, எந்த மெய்டும் கிடையாது. மெயின்டெனன்ஸ்க்கு வருவாங்க, அதுவும் நான் சொன்னாதான் வருவாங்க. ஸோ மற்றபடி இந்த மேன்ஷனில் நீயும் நானும் மட்டும்தான், நாம் 2 பேர் மட்டும்தான் இந்த மேன்ஷனில் இருக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். இந்த வேர்ல்டில் வேறு எதுவுமே கிடையாது. நீ உன் பேரண்ட்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்ல, யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, புரியுதா? இதுக்கப்புறம் என்னைய பற்றி படு, புரியுதா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னை பற்றி நான் கவலைப்படாமலாம் இருக்கேன் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீ கவலைப்பட்டதை தான் பார்த்தேன்னு அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக வந்து ஒரு சின்ன ஆங்கிரி பீஸோடு காட்டுறாங்க. ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவோட காலர் இருக்கு இல்லையா, கோட்டோட காலர் 2 சைடும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகே என்னன்ற மாதிரி பார்க்க ஜிமின் அப்படியே ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஜேகேவை பிடிச்சி அவரோட லிப்ஸில் அப்படியே தேங்க்யூ ஸோ மச் மை ஹப்பி அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஜேகே அப்படியே ஃப்ளாப் ஆக்கிட்டாங்க. ஜிமின் அப்படியே
அப்படி இழுத்து அவருக்கு கிஸ் பண்ணவே ஜிகே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவருக்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு ஜிமின் வந்து லைட்டாக அவரோட லிப்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, ஜிகே லிப்ஸ் ஓப்பன் பண்ணு ஜிமின் அப்படியே சொல்லிவிட்டு இந்த சைடு ஜிமினை ஓப்பன் பண்ணுறேன் ஜேகேவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கிஸ்ஸே அங்கே 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. அந்த கிஸ் இருக்க அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. அங்கே அந்த இடத்துல நின்றுட்டே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிகே விடு, எனக்கு ப்ரீத் பண்ண முடியல, என்னை விடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜிகே ஜிமினோட பேக் சைடில் தான் அவரோட ஹிப்பில் தான் ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே வளைச்சிருப்பாங்க. ஸோ அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஜிமினை இருக்க இன்னும் டைட் ஆக்கிட்டு அவரோட பேக் சைடில் இருக்க ஒரு ஹேண்டு ஹெட்டுல் அப்படியே அவரோட முடியை பிடிச்சி லைட்டாக சாய்ச்சி இருக்க வைல்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் ஜிமின் ஜிகே விடு ஜிகே, ப்ரீத் பண்ண முடியல ஜிகே அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இது சரி ஜிகே அவரோட கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. மீன் அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற, எதுக்கு இப்படி வைல்டாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டே ஜேகே அவரோட கோட் பட்டனை ஓப்பன் பண்ணிகிட்டே அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி செடக்ஸி ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. அவரோட லிப்ஸ் அப்படியே லிக் பண்ணிகிட்டே ஜிமினுக்கு அவர் பார்க்குற அந்த பார்வையிலே புரியுது இப்போ அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி. ஜிகே எனக்கு பசிக்குது, நீ என்ன பண்ணுற, எதுக்கு நீ இப்படி பார்க்குற, எனக்கு டின்னர் ரெடி பண்ணக்கூட, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே அங்கேருந்து அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைட் ஜேகே அப்படியே ஸ்பீடாக போய் ஜிமினை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினை வந்து பேக் ஹக் பண்ணுறாங்க. இந்த ஜிமின் அப்படியே ஜங்குக்கு எனக்கு பசிக்குது, என்னை விட்டு அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு கூட ரொம்ப பசிக்குது பேபி, நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம், ஓகேவா ப்ளீஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஜேகே வேணாம் ஜேகே, நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் பயப்பட என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஜிமினோட நெக்கில் தான் ஒரு மாதிரி அப்படியே ஸ்னிப் பண்ணிகிட்டே அவரோட நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவரோட 2 ஹேண்ட்ஸும் ஜிமினோட ஸ்டமக்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அவரோட கோட் பட்டனை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கு. ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைட் ஜிமினும் அப்படியே ஒரு மாதிரி அவர் கூசுது, அவரோட நெக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் ஜிகே எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே ஜிமினோட அந்த கோட் பட்டனை தான் லைட்டாக ஓப்பன் பண்ணிகிட்டே அப்படியே லைட்டாக நிற்க வச்சுட்டு ஜிமினை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறாங்க. இது ஜிமினுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்னடா பண்ணுறேன், வீட்டுக்கு கீழே இறக்கி விட்டு அப்படி சொல்லிட்டு வாயை மூடு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை அவரோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல், ஸோ சென்சேஷன் வச்ச மாதிரி தானே பில்டிங் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அவர் போய் நின்னதுமே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட அந்த பெட்ரூம்க்கு தான் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஜிமின் ஃபுல்லாமே வீடு பார்த்துட்டே வராங்க. ஜிக்கியோட ஐஸ் ஃபுல்லாமே ஜிமினோட லிப்ஸ் அண்ட் ஜிமினோட ஐஸ் நோஸ் அப்படியே அவரோட அந்த கோட் பட்டன் ஓப்பன் ஆகிருக்க ப்ளேஸ் அப்படியே பார்த்துட்டே வருது. ஒரு மாதிரி லிக் பண்ணிகிட்டே அவரோட ப்ரீத் இருக்க ஹார்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டுருக்கு. இது ஜிமின் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரூம் கிட்டே வந்துட்டாங்க. ஸோ அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகான டெக்கரேஷனில் அந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஹார்ட் ஷேப்லலாம் டெக்கரேஷன் பண்ணி டிம் லைட்டில் ரொம்ப அழகான கேண்டில் செட்டிங்கில் நல்ல ஃப்ரேக்ரன்ஸோட இது ஜிமின் பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அதுவாடா இப்போ முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜேகே ஜிமினை கூப்பிட்டுட்டு போய் அவரோட பெட்டில் தான் பட்டுன்னு போடுறாங்க. ஜிக்கி சொல்லாமல் கொள்ளாமல் என்னடா பண்ணுறானே சொல்லிட்டு அப்படியே கீழே விளையாட பவுன்ஸ் ஆகுறாரு. அப்படியே ஜேகே ஜிமின் மேலே ஓவர் ஆக்கிட்டு அவருக்கு ரொம்பவே ஸ்பீடாகவே கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட அந்த கோட் பட்டன்ஸ் அண்ட் அவரோட டைஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி அண்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஷைனஸோட அவன் நடந்துக்கிறத பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ என்ன பண்ண காத்திருக்கானோ, சும்மாவே மேலே பாய்ன்னு பாய்வான். இவனுக்கு வேறு இப்போ மேரேஜ் வேறு ஆயிடுச்சு, இவனுக்கும் எனக்கும் இன்றைக்கி என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி ஜிமின்
அப்படியே யோசிச்சுட்டே ஜேகேவை பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி குழப்பமாக சரி ஜேகே நீ என்ன யோசிச்சாலும் நடக்காது, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டியா ஸ்மைல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பசிக்குது விடு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம சேர்ந்தே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் மேலே ஓவரான நம்ம ஜேகே ஜிமின்க்கும் அவரோட ட்ரெஸ் அண்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஜிமின்க்கு அப்படியே ஷை ஆகுது. அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்படியே ஷை ஆகுது. அவரோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே கவர் பண்ணுறாங்க. அவரோட செஸ்ட் எந்த இடத்துல கையை வச்சு மறைச்சிருக்கு தெரியுமா? ஐயோ, அது என்னோடய ஃபேவரட் பிளேஸ் தெரியுமா? அதை என்னால் ஃபுல்லாக பார்க்கவும் முடியல, ஃபுல்லாக ஃபீல் பண்ணவும் முடியல. கையெடு ஜிமன் அப்படின்ட்டு இருக்காங்க ஜிகே சொன்னால் கேளு, நம்ம டின்னர் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு ரவுண்ட், ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா நீ, இதுக்கப்புறம்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, புரிஞ்சுக்கூடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸை தான் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே ஜிமினோட பாடி ஃபுல்லுமே ரோம் பண்ணிகிட்டே அப்படியே கீழே அவரோட பேண்ட்டியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவரோட பேண்ட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு அவர் பாடி ஃபுல்லாமே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிக் பண்ணி அவரை அப்படி சென்சேஷன் ஆக்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்க்குள்ளேயே அப்படியே முழுகிடுறாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிகே. அவர் ஃபீல் பண்ணுற ஜிகேயோட டச்சஸ் எல்லாம் அவர் ஒரு நாளுமே வந்து டிஸ்கஸ்டிங்காக நினச்சதே கிடையாது. பிகாஸ் ஜிகே எப்பவுமே வந்து அப்படி நடந்துக்கிறது அவருக்கு வந்து பிடிக்கும். அது என்னென்னா ஒரு முரட்டுத்தனமான பாசம். அது இருந்தாலும் அவரோட ஃபேமிலின்னு வரும்போது அவரோட ஃபீலிங்ஸை மொத்தமாகவே கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது ஜிகே அப்படியே நடக்க ஜிமின்க்கு அவரோட கண்ட்ரோல் ஃபுல்லாமே லூஸ் பண்ணிவிட்டு அவரும் அந்த மூடில் அப்படியே ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அவரும் ஜிகேவை பிடிச்சி அவரோட ஹேரை அப்படியே க்ரிப் பண்ணி அவருக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிகே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் பண்ணுறது எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் ஜிகேவோட அந்த ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவரோட இயர்ஸ் கிட்ட தான் போய் ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு டேடி உனக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிகிட்ருக்காங்க. ஜிகே அவ்வளோதான், இவ்வளோ நேரம் வச்சுருந்த அந்த கொஞ்சம் நஞ்சம் கண்ட்ரோலையும் அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணிவிட்டு பேபி பாய், என்னை ரொம்பவே சீண்டி பார்த்துட்டே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவரோட அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு ஜிமின் மேலே தான் ஓவர் ஆகுறாங்க. ஸோ ஓவர் ஆகிட்டு ஜிமினில் இன்னாகிறாங்க. ஆல்ரெடி எல்லாமே அண்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னாகிட்டு அப்படியே ஜிமின் பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே கத்திகிட்ருக்காங்க. ஜிகே வலிக்குது, ஜிகே விளையாடு, ஜிகே ப்ளீஸ் ஜிகே அப்படி சொல்லிட்டு சரி ஜிகே பரவாயில்ல பொறுத்துக்கோ கொஞ்சம் நேரம் தான் அப்படி தாண்டா இருக்கும், வலிச்சதுக்கப்புறமா சரியாயிரும், அதுக்கப்புறம் உனக்கே பிடிக்கும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினுக்கு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவருக்கும் கிஸ் பண்ணிவிட்டு அவங்களும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் ஆஃப்டர் ஒரு 4 ரவுண்ட்ஸ் கழிச்சு ஜிமின் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஸோ அவரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே நம்ம ஜேகேவோட செஸ்டில் தான் படுத்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரையும் கவர் பண்ண மாதிரி பெட்ஷீட் அப்படியே படுத்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜேகே அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹெட்டில் இருக்க அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி கோம் பண்ணி விட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் பயங்கர ஸ்வெட்டிங்கு அப்படி இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிகே ஜிமினையே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. இன்சைட் ஜிமினும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிகேவோட ஸ்மைல் அப்படியே ஜிகேவோட லிப்ஸில் போய் கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ, என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை கொடுத்துருக்க, என்னோடய ட்ரீம் லைஃப்பை நீ தான் நிறைவேற்றிருக்கு, என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு ஜிகேவோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜிகேவோ ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ ஏன்டா தேங்க்யூ சொல்லணும், என்னோடய லைஃப்பில் வந்த ஏஞ்சல் நீ, நான் என்னோடய லைஃப்பை மொத்தமாக சேஞ்ச் பண்ணி நான் ஹியூமன்ஸில் நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ மணி தான் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லாமல் பாசம் தான் லவ் தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்லி புரிய வச்ச ஆள்டா நீ,
நான் தானே உனக்கு தேங்க்யூ சொல்லணும். நமக்குள்ளே இந்த தேங்க்ஸ்லாம் கிடையாது, ஓகேவா? எப்போவுமே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஜிமினோட கிஸ் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஓகேடா, இந்த ஸ்பெஷல் பார்ட் இதோட முடியுது. இதுக்கப்புறம் என்னால் ஸ்பெஷல் பார்ட்லாம் போட முடியாது. ஏதோ நீங்கள் கேட்டிங்கன்னு வாய்ஸ் சரியில்லைனாலும் நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? இது கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர